கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. இந்த நாட்களும் கூட நியாயபதிகள் 13ஆம் அதிகாரம் சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக சிம்சோனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கான காரியங்களை செய்யறாங்க, கர்த்தரை கோபமுற்றாங்க. எகிப்திலிருந்து வந்த நாட்கள்ல இருந்து முறுமுறுக்கிறது, கர்த்தரை கோபப்படுத்துறது, பாவம் செய்யறது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாங்க. அநேகரும் மரித்து போனாங்க. இருக்கிற ஜனங்களாம் என்ன பண்றாங்க, மீதி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இருக்கிற ராஜாக்கள் கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுப்பாங்க. அப்படி என்ன பண்ணாங்க, பெலிஸ்தர் கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தாங்க. பிறகு கர்த்தர் என்ன பண்றாங்க, இந்த ஜனங்களை மீட்கும்படியாக, இந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கும்படியாக கர்த்தர் அந்தந்த காலகட்டத்துல ஒரு நபர்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அப்படி ஏற்படுத்துற பட்சத்தில் இங்கு கர்த்தர் ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்துல மகன் இல்ல, பிள்ளை இல்ல. அப்ப கர்த்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோடு கூட பேசி, கர்த்தருடைய ஆவியானோ கர்த்தருடைய தூதனானோ அவங்களோடு கூட பேசி, உங்களுக்கு நான் ஒரு குழந்தைய பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த குழந்தைய நசரனாய என்ன பண்ணணும், வளர்க்கணும், கர்த்தருக்காக வளர்க்கணும். அந்த குழந்தை பிறந்தது முதல் சாகுற வரைக்கும் சவரன் கத்தி என்ன பண்ணக்கூடாது, அந்த குழந்தையின் தலையில படக்கூடாது. அதாவது முடிய வெட்டக்கூடாது, பிறந்தது முதல் சாகுற வரைக்கும் முடிய வெட்டக்கூடாது. அதற்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்க, இந்த குழந்தை நான் எப்படி வளர்க்கணும்னு கேட்கும்போது அதற்குரிய காரியங்களும் என்ன பண்றாங்க, தீட்டானது ஒன்றும் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, திராட்சை ரசம், இப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. அதன்படி என்ன பண்றாங்க, அவங்க கேட்டுக்கிட்டு ஒரு காலகட்டங்கள் வரும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவங்களுக்கு சிம்சோன்ற பெயரிடுறாங்க. கர்த்தரும் சிம்சோனோட இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனு கூட கிரியை செய்கிறவரா இருக்கிறார். ஓகேங்களா, இதுதான் 13ஆம் அதிகாரம். ஓகேங்களா, அதற்கு பிறகு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 16வது அதிகாரத்துக்கு நம்ம வந்துருவோம். நடுல இருக்கிற சில காரியங்கள்லாம் அநேகருக்கு தெரியும், அதனால கூட இது ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. இப்ப பாருங்க, கர்த்தர் சிம்சோனை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும், பெலிஸ்தர் கையிலிருந்து அவங்களை மீட்டெடுக்கணும், பாதுகாக்கணும். இதுதான் சிம்சோனுடைய வேலை. அது மாத்திரமல்ல, தீட்டானது ஒன்று என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா, பாவம் செய்யக்கூடாது. இதுதான் சிம்சோனுடைய காரியம். ஆனா சில சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 16ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்திலே பார்க்கும்போது சிம்சோன் காசாவுக்கு போய் அங்க ஒரு வேசியை கண்டு அவரிடத்தில் போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நல்ல நபர்களை போய் பார்க்கணுமே தவிர, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களை பார்க்கணும், கர்த்தருக்கு பிரியமான நபர்களை பார்க்கணும். இல்லைன்னா புறஜாதியாக கர்த்தருக்கு பிரியமான நபர்களை பார்த்தாலும் கூட கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை, சுவிசேஷங்களை அவங்களுக்கு அறிவிக்கணும், நலமான காரியங்களை செய்யணும், பரிசுத்தமா இருக்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க ஒரு பேசிட்டு போறாரு. அந்த செய்தி என்ன பண்ணுது, பெலிஸ்தருக்கு தெரியுது, அவங்க பிடிக்க வர்றாங்க. அவர் இரவோடு இரவா அங்க என்ன பண்றாரு, அங்கிருந்து கடந்து போகிறாரு. கடந்து போய் அதற்கு பின்பு 4வது வசனம், நியாயாதிபதிகள் 16:4, அதற்கு பின்பு அவன் சோரேக் என்ற ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேரில் ஒரு ஸ்திரியோட சிநேகமாய் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. தெலிலால் என்ற ஒரு சகோதரியோட என்ன பண்ற, ஒரு சிநேகம் வைக்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத நபரோடு ஒரு சிநேகிதம். அப்ப பாருங்க, அந்த நபர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெலிஸ்தர் என்ன பண்றாங்கன்னா, அந்த தெலிலால பார்க்க வர்றாங்க. நீ உன்னோட கூட இருக்கிறதான அந்த சிநேகிதன் எனக்கு என்ன பண்ணும், அவனுக்குள்ள இருக்க பலம் எனக்கு நீ சொல்ல வேண்டாம். ஏன்னா நாங்க எவ்வளவோ அவன்கிட்ட போராடுறோம், அவனை எவ்வளவு பிடிக்க பாக்குறோம், அவனை பிடிக்க முடியல, அவனை ஒடுக்க பாக்குறோம், அவனை ஒடுக்க முடியல. அவனுக்குள்ள ஒரு பலம் இருக்கு. அவன் எத்தனை பேர் இருந்தாலும் அடிச்சு போட்டுறான். 1000 பேர் அவனை கொன்று போட்டான். ஒரு கழுதியின் தாடை எலும்ப வைத்து என்ன பண்ண, 1000 பேர் அவன் கொன்று போட்டான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு பலம் ஒண்ணு இருக்கு. அந்த பலம் எப்படி செயல்படுகிறது, எங்க இருந்து அவன் செயல்படுகிறது அறிந்து கொண்டு எனக்கு சொல்ல வேண்டும். நாங்க என்ன பண்ணுவோம், உனக்கு வெள்ளி காசு உனக்கு என்ன பண்ணுவோம், நாங்க கொடுப்போம் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரியோடு நயவஞ்சகமான காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறார். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார் என்ற ஒரு நோக்கம் இல்லாத வாழ்கிற ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கை நாம என்ன சொல்றோம்? நம்ம கிறிஸ்துவ ஜனம், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு இருக்கிறேன், அந்த நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறேன், அவன் நாமத்தை நான் உயர்த்துறேன்ற சொல்லுகிறோம். ஆனா எதற்காக வாழுகிறோம்? உலக பிரமாணமாக வாழுகிறோமா? கர்த்தருக்கு பிரியமாக வாழுகிறோமா? கர்த்தர் சொல்லுகிறபடி வாழுகிறோமா? அவர் நம்மளை வைத்திருக்கிற திட்டத்தின்படி நம்ம வாழுகிறோமா? இதை நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம வாழ்நாள்ல முக்கியமான ஒரு காரியம் என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நம்ம நிதானித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்நாட்டுல என்ன தெரியுங்களா, சிறுப்புல இருந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போறாங்க, அதற்கப்புறம் குறிப்பிட்ட நாட்களை திருமணம் செய்யறாங்க, அதற்கப்புறம் அவங்களுக்கு பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க, அந்த பிள்ளைய ஸ்கூல் படிக்க வைக்கிறாங்க, காலேஜ் படிக்க வைக்கிறாங்க. இதுதான் ரொட்டீன் லைஃப். ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த பிறந்தது முதல் இறப்பின் வரைக்கும் கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொண்டிருந்தால் அந்த நபரை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க, ஊழியம் செய்வதற்கு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறதற்கு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க, வெளிப்பாட்டை சொல்லுகிறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. நாமெல்லாம் என்னன்னா வாழ்நாள வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை நடத்தணும், அவ்வளவுதான் அப்படின்ட்டு அநேகர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய திட்டத்தை என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்கிறது இல்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமாவும் இருக்கிறது இல்ல. இந்த உலகத்துல கர்த்தர் வேலையை கொடுத்தாலும் இது இந்த வேலை என்ன என்னுடைய பலத்தினால வந்த வேலை, என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய அறிவினால, என் அறிவினால நான் இந்த வீட்டை வாங்கினேன், என் அறிவினால இந்த வீட்டை நான் கட்டினேன், என்னுடைய அறிவினால, என்னுடைய ஞானத்தினால நான் பிசினஸ் செய்யறேன், என்னுடைய அறிவினால, என்னுடைய ஞானத்தினால இப்ப நான் உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கிறேன், பெரிய அந்தஸ்துல இருக்குன்னா என்னுடைய ஞானம். எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க ஞானம் நினைக்கிறாங்க. கர்த்தர் ஒருவருக்கு ஞானத்தை கொடுக்காவிட்டால் ஒருத்தவனாலும் இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்க, ஜீவிக்கவே முடியாது. கர்த்தர் ஒருத்தருடைய இடைப்படலைன்னா அந்த நபர்கள் என்ன பண்ண முடியாது, உயர்ந்த ஸ்தலத்துக்கு வரவே முடியாது. ஆனா அநேகர் என்ன பண்றாங்க, கர்த்தர் தன்னை உயர்த்துறதை மறந்து போறாங்க. கர்த்தர் ஒருத்தவங்களை ஆசீர்வதிக்கணும், அந்த ஆசீர்வாதம் அவங்களால வந்ததுன்னு அவங்க நினைக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணணும், மகிமைப்படுத்துற ஒரு ஜனங்களாய் காணப்பட வேண்டும், கர்த்தரை உயர்த்த ஒரு ஜனங்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு சிம்சோனுக்கு பலம் எங்க இருந்துச்சுன்னா அவருடைய முடியில இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த முடி என்ன பண்ண வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், கத்திய படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நமக்கு எங்க தெரியுங்களா பலம் இருக்கு, அவருடைய வார்த்தை தான் பலம், அவருடைய வார்த்தை தான் பலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் தான் பலம். அந்த நாமத்துலதான் சுகம், அந்த நாமத்துலதான் அற்புதம், அந்த நாமத்துலதான் விடுதலை, அந்த நாமத்துலதான் பிசாசுகள் ஓடும். அதுலதான் நமக்கு பலம் இருக்கு. ஒரு பலசாலிக்கு, அதாவது குத்து சண்டை வீரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அவனுக்கு அவன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, அவன் எக்ஸசைஸ் செய்யறது மூலியமாக, நல்லா உட்கொள்கிறது மூலியமாக அவனுடைய சரீரத்துல அவனுடைய அவயவங்கள பலம் இருக்கு அவன் நினைச்சிருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட மாம்ச தோன்றிய எல்லா பலனும் ஒரு நாட்கள் வரும்போது அந்த பலம் அவங்களை விட்டு கடந்து போகும். வயதாக வயதாக அவன் வாலிபத்தில் இருந்த பலம் கூட வராது. ஆனா கர்த்தருடைய பிள்ளையாக ஆவியானவர் ஒருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா, அவங்க 90 வயதா இருந்தாலும் 100 வயதா இருந்தாலும் பிசாசுகளை ஓட்டலாம், நோய்களை குணமாக்கலாம், சாபத்தை நிர்மூலமாக்கலாம், கட்டுகளை நிர்மூலமாக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையை அவங்க என்ன பண்ணலாம், ஜீவிக்கலாம். ஆவியானவர் அவங்களோடு கூட இருக்கணும். இவங்களும் ஆவியானவர் கூட ஒத்து போகிற ஒரு ஜனங்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துற ஒரு ஜனங்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் கொடுத்த அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த பலம் அந்த சரீரத்துல அந்த முடியில இருந்துச்சு, அந்த முடி எடுத்தா போயிடும். ஆனா இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற பலம் எதனால இருக்கு அப்படின்றத ஜனங்களுக்கு நம்ம சொல்லுகிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். நம்ம சொல்லணும், எனக்கு இந்த பலம் இருக்கு, நான் பிசாசு ஓட்டுறேன்னா எதனால, நான் ஞானமா இருக்கேன்னா எதனால, நான் ஞானமா பேசுறேன்னா எதனால, இந்த வீடு கட்டணும்னா எதனால, இந்த வீட்டை வாங்கணும்னா எதனால, நான் உயர்ந்த ஸ்தலத்துல உயர்ந்த பதவியில இருக்கேன்னா எதனால, எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய வார்த்தை, ஜெபம், அவருடைய துதி எல்லாமே தான். அதுதான் பலம். துதிக்கிறது, ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறது, ஆவியானவரோடு கூட இசைந்து இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமான இடத்துக்கு போகிறது, கர்த்தருக்கு பிரியமான நபர்களை பார்க்கிறது, இதுதான் கர்த்தருடைய பலம். ஹல்லேலூயா. இந்த பலத்தை தான் அநேகருக்கு சொல்லணும். அவங்கள என்ன நினைச்சிருக்காங்க, பணம் தான் பலம், அந்தஸ்து தான் பலம், அநேக அரசியல்வாதி நம்ம கூட இருக்கிறதா தான் பலம், உயர்ந்த அதிகாரிகள் நம்ம கூட இருக்கிறதா பலம். இப்ப நம்ம ஒரு டிஜிபியா இருக்கிறோம், ஒரு பெரிய உயர் அதிகாரியா இருக்கிறோம், அதுதான் நமக்கு பலம், அதனாலதான் நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு இந்த உலகத்துல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது காரியங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வேணா இருக்கலாம்.
அந்த பதவியில இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், அவங்களுக்கு அந்த மாம்ச சரீரத்துல பலம் இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். ஆனா வயதாக இருக்கும் போதோ, ஒரு சரீரத்தில் ஒரு பாடுகள் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு நோய்கள் வரும்போது, அந்த எல்லா பலமும் அவங்கள்ட்ட விட்டு போயிடும். அந்த அதிகாரம், அந்த பதவி எல்லாம் அவங்கள்ட்ட போயிடும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆவியானவர் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, அவங்க வியாதியஸ்தரா இருக்கும்போது, படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது ஜெபித்தா கூட போதும், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தா கூட போதும், அவங்க பலம் அவங்களுக்குள்ள இருக்கும். அதுதாங்க ஹல்லேலூயா சிம்சோனுக்குள்ள இருந்த பலத்துக்கும் ஹல்லேலூயா ஆவியானவர் நமக்கு கூட இருக்கிற பலத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா சிம்சோனுக்குள்ள ஆவியானவர் இருந்தாரு, அதே சமயத்துல ஒரு காரியத்தை வச்சுதான் அந்த முடியை எடுக்க கூடாது, சவரன் கட்டி படக்கூடாது, நசரனாய் இருப்பான்னு சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த தெளிலால் என்பவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன்கிட்ட எப்படியாவது அந்த பணத்தை வாங்கிட்டாங்க இல்லையா, எப்படியாவது அவட பலமா அறிந்து கொண்டு சொல்லிட்டு அணுதினமும் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, உன்னுடைய பலம் எதனால இருக்கிறது, உன்னோட பலம் நயவஞ்சக பேச்சினால. அப்படி கேட்டு 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 ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்ப பாருங்க 16வது வசனம், நியாயாதிபதிகள் 16:16, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டு இருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு, கேட்டு 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 அவன் சாகத்தக்கதா அவன் ஆத்மா விசனப்பட்டு என்ன பண்றாருன்னா, அப்படியே தன் இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை அவர் என்ன பண்றாரு சொல்லுவார், என்னுடைய பலம் எதனால இருக்கு, இந்த முடிதான், இந்த முடியை நான் சேவ் பண்ணிட்டு அந்த முடியை தலையில எடுத்துட்டேன், என் பலம் நட்டு போயிடும், நான் சாதாரண ஒரு மனுஷனை போல ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, அவங்க இந்த ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணுங்க வாங்கன்னு சொல்லி பெலிஸ்தர்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தெளிலால் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை வந்து தூங்க வைக்கிறாங்க, மடியில படுத்து நித்திரையா தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அந்த முடியெல்லாம் 7 ஜடை இருக்கும் அவனுடைய தலையில, அது எல்லாவற்றையும் எடுக்கிறாங்க. அது வரைக்கும் அவருக்கு ஒண்ணுமே தெரியல பாருங்க, அதான் மயக்கம். உலகத்தோடு இருந்தா அந்த உலக மயக்கம் நம்மள என்ன பண்ணும், பாவத்துல கொண்டு போயிருங்க, நம்மளை மாட்டி விட்டுரும். ஹல்லேலூயா உலக மயக்கம் இந்த மொபைல்ல இருக்கு, அநேகரோடு தவறான நபர்கிட்ட இருக்கு, அநேக தவறான செயல்கள்ட்ட இருக்கு. உலக மயக்கம், பணம் சம்பாதிக்கணும், புகழ், பெருமை, இது எல்லாமே மயக்கத்துக்கு ஹல்லேலூயா கர்த்தருக்கு விரோதமான காரியத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். பிசாசு பாருங்க தினம் தினம் அவனை நெருக்குது, சிம்சோனை நெருக்குது பிசாசு, தெளிலால் என்ற ஒரு நபர்கள் மூலியமாக. இப்போதும் கூட பாத்தீங்க அப்படின்னா அநேக நபர்கள் மூலியமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, உறவினர்கள் கூட இருப்பாங்க, வேலை செய்யறவங்க கூட இருப்பாங்க, நல்லவங்க போல இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காரியத்தை செய், அந்த காரியத்தை செய், இப்படி இரு, நீ இப்படி எல்லாம் இருந்தா பிழைக்க மாட்ட, நீ என்ன இப்படி இருக்கிற, லஞ்சம் வாங்கு, லஞ்சம் வாங்கலாம், நீ பிழைக்க மாட்ட, நீ எப்படி பெரிய வீட்டை கட்டுவ, நீ லஞ்சத்தை கொடு அப்பதான் உன் பிசினஸ் எடுக்கும், நீ வேலைக்கு சேர்னா லஞ்சம் கொடு, 2 லட்சம் லஞ்சம் கொடு, 3 லட்சம் லஞ்சம் கொடு, அந்த அதிகாரியை போய் பாரு அப்பதான் உனக்கு வேலை கிடைக்கும். இப்படி என்ன பண்ணும், உலக மக்கள் என்ன போட்டு நெருக்குவாங்க. ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளையாகிய நாம் என்ன பண்ணக்கூடாது, சாத்தானுடைய வஞ்சகமான காரியத்துல வலையில விழுந்து விடக்கூடாதுங்க. ரொம்ப ஜாக்கிரதை உழவலாய் காணப்பட வேண்டுங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா அவருடைய வார்த்தை தான், வசனம் தான் நமக்கு பலம். அந்த வசனம் மட்டும் போயிடக்கூடாது. வேதத்தை அனுதினமும் படிக்கிறோம், வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய கனி என்ன, இன்னும் அநேக காரியங்கள் நம்ம எப்படியெல்லாம் பரிசுத்தமா வாழணும் வேதம் சொல்லப்பட்டிருக்குங்க. அதெல்லாம் நம்ம படிச்சு நம்ம அதன்படி நம்ம நடக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அது ஜாக்கிரதை உழவலா இருப்போம். ஆனா இந்த இடத்துல சிம்சோன் அதை தவறிவிட்டார். அது நிமித்தம் பெலிஸ்தர் வந்தாங்க, அவர் எழும்பினாரு, ஆனா அவருக்குள்ள அந்த பலம் இல்ல, அந்த பலம் அவர்கிட்ட இல்ல. பாருங்க அவருடைய பலம் அவர்கிட்ட போயிருச்சு. அதுதாங்க ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவரா, பிசாசுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்தோமானால் நமக்குள்ள இருக்கிற அந்த பலம் போயிடும். ஒண்ணு அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும், வெதுவெதுப்பா இருந்தா வாந்தி பண்ணி போட்டுருன்னு கத்த சொல்றாரு. புரியுதுங்களா? ஒவ்வொரு நாள் நம்ம வேலைக்கு போனாலும் சரி, வேலை செய்யும் போதும் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிட வழி நில்லாமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியா ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவளா இருக்கணும், காணப்பட வேண்டுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க
இப்ப அடுத்தது அவருடைய காரியம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பெலிஸ்தரை பிடிச்சிட்டு போய் அவர் 2 கண்ணி என்ன பண்ணாங்க, நோண்டிட்டாங்க. அப்ப பாருங்க, அவர் செய்த ஒரு தப்பினால அவர் என்ன பண்றாருன்னா சிறைப்பிடிக்கப்பட்டார். அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற அந்த காரியத்தை இழந்து போனார். கர்த்தரும் அவரோடு கூட, ஆவியானவர் அவரோடு கூட இருந்து விலகி போனார். அவருடைய கண்கள் பிடிக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு கோமாளித்தனமாக என்ன பண்ணார், செயல்படுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுது. எல்லாம் கிண்டல் கேலி பண்ணாங்க. இப்ப எங்க போச்சு சிம்சன், உன் பலம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவர்களா கேலி பண்ணவர்களா இருந்தாங்க. கடைசியாக அவர் என்ன பண்ணாரு, கர்த்தர்ட்ட மன்றாடினார். ஒரு விசை உங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கட்டும், ஒரு விசை இந்த ஜனங்களை எல்லாவற்றையும் நான் கொண்டு போட்டுட்டேன், நான் இந்த இடத்துல நான் செத்து போறேன்னு சொல்லி ஒரு விசை எனக்கு உங்களுடைய பலம் எனக்கு வேணும்னு சொன்னார். அப்ப பாருங்க, கர்த்தருடைய பலம், ஆவியானுடைய பலம் அவருக்குள்ள இறங்குனது. அந்த இடத்துல என்ன பண்ணாரு, அந்த வீட்டை தாங்குகிற 2 தூணை பிடித்து என்ன பண்ணாரு, தள்ளினார். அது நிமித்தம் அவர் உயிரோடு இருந்ததை கொன்ற நபர்களை பார்க்கிலும் அவர் இறக்கும் போது அநேக நபர்கள் இறந்து போனார்கள், அதிகமான நபர்கள் இறந்து போனார்கள் சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம தவறு செய்தா கூட, நம்ம மனிதர்கள் தான், சில நேரத்துல நம்ம தவறு செய்யலாம், சில நேரத்துல ஒழுங்கினமா நம்ம நடக்கலாம். ஆனா திரும்பமாய் கர்த்தருக்குள்ள கடந்து வருகிறவர்களாய் காணப்பட வேண்டாம். பாவம் செய்தாலும் திரும்பமாய் கர்த்தருக்குள்ள கடந்து வரணும். ஆவியானவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஏசப்பா நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உணர்வு நமக்குள்ள காணப்பட வேண்டாங்க. சில பேருக்கு அந்த உணர்வே இருக்காது, நிறைய தப்பு பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நான் சரியா இருக்கிறேன், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைப்பா. அவங்களுக்குள்ள அவங்க பாவம் செய்வாங்க, அக்கிரமம் செய்வாங்க, அநீதி செய்வாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்னன்னா, நான் பர்ஃபெக்டா இருக்கேன். யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க இந்த பாவத்தை செய்றீங்க, உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தீமையான எண்ணங்கள் இருக்கிறது, உங்க இதயத்துல ஒரு வஞ்சகமான எண்ணங்கள் இருக்கிறது, நீங்க மத்தவங்களுக்கு கெடுதல் செய்றீங்க, மத்தவங்களுக்கு பொல்லாம்பான காரியங்களை செய்றீங்க, ஆனா அது உங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க சொல்றோம், அது உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்ல, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க, ஒருத்தவங்க ஒரு காரியத்தை சொல்லும் போது அது திருத்திக் கொள்ள வேண்டும். தவறு சொல்லும் போது திருத்திக் கொள்ள வேண்டும், தாழ்மை வேண்டும். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா பாருங்க, அவர் நீதிமான உத்தமனுமா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம உண்மையா இருந்தோமானா கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பா. அப்ப நமக்கு இருக்கிற பலம் வந்து ஹல்லேலூயா வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார், அந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துல கொண்டு வரும்படியாக நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டார். வேலை செய்தாலும் சரி, வேலை செய்யாவிட்டாலும் கர்த்தர் ஒருத்தவங்க எப்படிலாம் தெரிந்து கொள்கிறார், அந்த விதத்துல என்ன பண்ணும், கர்த்தருடைய வார்த்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அறிவிக்கணுங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஊழியம் செய்கிறவர்களே ஊழியத்துக்கு தடையா இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய குடும்பத்தார் என்ன பண்றாங்க, ஊழியக்காரா மாற்றாங்க. விசுவாசியாவே இருக்கிறான். நீ ஊழியெல்லாம் செய்யாத, நீ வந்து என்ன பண்றனா, உனக்கு தெரிந்த நபர் என்கிட்ட கூட்டு வந்து விட்டுடு, நீ உன் வேலையை மட்டும் பாரு, உன் பிசினஸ் மட்டும் பாரு, உனக்கு ஆபீஸ்ல கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பாரு, நீ சுவிசேஷம் சொல்லாதன்றாங்க. நீ சுவிசேஷம் சொல்லாத, நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஏன்னா எங்கள்கிட்ட மட்டும்தான் ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க பேசுகிறவர்களா இருக்கிறாங்க. இப்ப இந்த உலகத்துல அநேக நபருக்கு சுவிசேஷம் போகாததுக்கு காரணமே அநேக ஊழியக்காரர்கள் தடையா இருக்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு காரணம். புரியுதுங்களா? அப்ப அநேக நபர்களும் சரி, மாம்சத்துல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஊழியக்காரர் இருக்கிறாங்க, அவங்க பாத்துப்பாங்க சரி, இவங்க ஒதுக்கி போறாங்க. அவங்க ஏதாவது மிரட்டுவாங்க, நீ வந்து எங்களோட வார்த்தையை கீழ்ப்படினா கர்த்தர் உன்னை அடிச்சிருவாரு, ஜோசியக்காரன் சொல்ற மாதிரி, சூனியக்காரன் சொல்ற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, அடிச்சிருவாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு சொல்லி அவங்கள மிரட்டுறது. அவங்களும் என்ன பண்றாங்க, விட்டுறாங்க. அவங்க சாகுற வரைக்கும் அவங்க விசுவாசவே இருந்து போயிறாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை அவங்க செய்யறதே கிடையாது. ரிட்டையர்டானா கூட ஊழியத்தை செய்யறது கிடையாது. சரி, வேலையை விட்டாச்சு, சரி ரிட்டையர்ட் ஆயாச்சு, சரி கர்த்தருடைய ஊழியத்தை சொல்லுவோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம், அப்ப கூட சொல்றது கிடையாது. புரியுதுங்களா? இப்படியாக அநேக ஊழியக்காரர்கள் அநேகரை மட்டுப்படுத்துகிறவர்களா இருக்கிறாங்க. கர்த்தருடைய கோபாக்கினி இதுல வரும். நாம கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொள்ளுவோம், கர்த்தரை பற்றி கொள்ளுவோங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை தான் நமக்கு பலம். அதுதான் நம்ம சொல்ல வந்திருக்கிறது. வார்த்தை தான் நமக்கு பலம். இன்னொன்று நம்ம தெரிந்து கொண்டதுக்கு காரணம், நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறதுக்கு காரணம், கிறிஸ்தவன் சொல்றதுக்கு காரணம், அநேகருக்கு சுவிசேஷங்களை அறிவிக்கணும். பாவத்துல இருள் இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணணும், கொண்டு வரணும், அவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக மாறணும். நம் மூலியமா கர்த்தர் அவங்களுக்கு நன்மை செய்வார். அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்கிறாரோ, அதிசயங்களை செய்தாரோ, நம்மளை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆனா நமக்குள்ள தாழ்மை இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கக்கூடாது, அருவருப்பு இருக்கக்கூடாது, கர்த்தருடைய கோபாக்கினை நமக்குள்ள வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நடந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க,
நம்ம வந்து கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்பை காத்து கொள்கிற ஜனங்களாய் காணப்பட வேண்டாம். சிம்சோன் அதை இழந்துட்டார். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். அதே சமயத்துல பொறுப்புனா வேலைதான் நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்ற காரியம் வேலைதான் நினைக்காதுங்க. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரும் சுவிசேஷம் அறிவிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கணும். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தான் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. Glory to Jesus. Praise the Lord.